சில்சிலை நூரியாவுடைய தொடர்பு அல்லாஹ் அந்த ஷேக்மார்களுடைய தொடர்புல இஸ்திகாமத்தை இருக்க வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி திக்ர் மஜ்லிஸ்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி மஜ்லிஸ்களுக்கெல்லாம் வசன் அது போன பிறகு தான் அது கதுரு நியாமத் பாத ஜவால் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு 2 வருட காலங்களாக இந்த மாதிரி திக்ர் மஜ்லிஸில் உட்கார முடியலையே, மௌலீது மஜ்லிஸில் உட்கார முடியலையே அப்படிங்கிற கவலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திக்ர் மஜ்லிஸ்களுடைய ரிவாயத்துகள்லாம் அல்லாஹ் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். போகும்போது சர்க்கார் அவங்ககிட்ட சொல்லிட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, 1 வருஷத்தில் திருப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிற நியத்தோடு போங்க, தீன ஹிதுமத்தை விட்டுறாதீங்க, அதனுடைய தொடர்பு வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க துவா செஞ்சு அனுப்பி வச்சாங்க. அதே அவங்களோட துவா பரக்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த 2 வருட காலங்கள் என்னத்தான் தூரமாக இருந்தாலும் இந்த மதரசாவுடைய தொடர்பையும் ஷேக்மார்களுடைய தொடர்பையும் அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். நிறைய கிதாபுகளை முத்தாலா செய்ய வச்சான் அல்லாஹ். நிறைய கிதாபுகள், அதுக்கு சம்பந்தமாக ஹதீஸ்கள், ஆயாத்துகள். தினமும் ஆஃபீஸுக்குன்னு நான் போனேன்னா ஒரு 2 மணி நேரம், 8 மணி நேரம் வேலைன்னா 2 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு 6 மணி நேரம் கிதாப் தான் படிப்பேன். ஒரு கிதாபாக எடுத்துக்கிட்டு ஒரு தப்ரானி ஒரு ஹதீஸ் கிதாப் எடுப்போம், அதில் ஒரு தஃப்சீர் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து ஒரு சூறா, இப்படியே தான் மிஸ்கினுடைய வாழ்க்கை ஓடிச்சு 2 வருஷம். அப்போ நினச்சி பார்த்தேன், ஷேகுமார்களுடைய துவா இருக்குதப்பா, எப்படியும் நம்மளை தீனை விட்டு நகர்த்திடாது. எங்கே தான் உட்காந்துருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வழி அனுப்ப போகும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முஆதே, எனக்கு பிறகு நீ திரும்பி இந்த ஊருக்கு வரும்பொழுது ஒன்று என் கபரை தான் கிராஸ் பண்ணி போவேன், என் கபரை தான் நீ நடந்து போக முடியும், நான் இல்லை அப்படிங்கிறத சூசகமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போது முஆது ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழுகுறாங்க, என்ன ரசூலுல்லாஹ், உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேனா, நீ ஏன் இப்படி இல்லை, அப்போ நான் போகவே இல்லை, யமனுக்கு நான் போகலை, நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன் அப்படிலாம் ரொம்ப அழுகும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, அப்படி இல்லை முஆது, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போங்க, அவுலன் நாசிபி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அவுலன் நாசிபி யௌமுல் கியாமத்தி அல் முத்தகுன் ஐனமா கானு ஹைசுமா கானு அவுகமா அலைஹிஸ்ஸலாம். நீ ரொம்ப கவலைப்படாத, நீ எந்த இடத்துல இருந்தாலும் தக்குவா உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதும், நான் அங்கே இருக்கிறேன்ப்பா, கவலைப்படாத என்பதாக ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொன்னாங்க. அவுலன் நாசி அப்படிங்கிற அந்த ரொம்ப அக்கரபுடைய மானா, அவுலாங்கிறது அக்கரபுடைய மானா. அப்போ தக்குவா இருந்துச்சு அப்படின்னாவே உனக்கு என்ன தான், நான் அங்கே கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தினாங்க. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படி ஒரு ஆயத்தையும் பதிவு செய்கிறான். நபிமார்களுடைய நல்ல ஷேக்மார்களுடைய அவங்களுக்கு முன்னாடி பணிதல் இருக்குத, உலாய்கல்லது இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்குவா, யாருக்கு அந்த நசீபு கிடைக்குதோ அவங்களுக்கு தக்குவாவை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேங்கிறேன். அப்போது நல்லோர்களும் கூட நாம் சொஹபத்து வச்சுருக்கிறோம், அவங்களுடைய சொஹபத்தில் இருக்கிறது இருக்குதே, அல்லாஹ் நம்ம கல்புகளுக்கு தக்குவாவை தேர்ந்தெடுத்த கல்புகள். அதனால தான் அல்லாஹ் அப்படி ஒரு சொஹபத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்து வச்சுருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படியும் சொல்கிறாங்க, ஒரு அடியார் அல்லாஹ் ஒரு ஒவ்வொரு நாள்லேயும் பகல்லையும் சரி இரவுலையும் சரி நிறைய மின்னத்துகள் அல்லாஹ் கொட்டுறான். அந்த மின்னத்துகளில் பெரிய ஞாமத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அல் யுல்ஹிமஹு திக்ரஹு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய சிந்தனை கொடுக்குறானே, இதுதான் அவன் செஞ்ச ஞாமத்துகளே பெரிய ஞாமத். அப்படி பார்க்கும் பொழுது சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையில் நம்மளை கொஞ்சமாக சேர்த்து வச்சு மதரசாவுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், பொதுவாக யாராக இருந்தால் எல்லா நிலைகள்லையுமே அல்லாஹ்வுடைய திக்ரை சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ இதுதான் அல்லாஹ் நமக்கு செஞ்ச நேமத்துகளில் பெரிய நேமத். அப்படி ஒரு ஹதீஸ்கையும் அல்லாஹ் பார்க்க வச்சான்.
அதே மாதிரி அல்லாஹ் ஜிக்ரு நம்ம சில்சிலாவில் இருக்குதே. சில பேர் அப்படிலாம் ஒரு ஜிக்ரு கிடையாது, ஏன் நீங்கள் வந்து அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பேசினேன். அல்லாஹ் ஜிக்ருக்கு மிஸ்கின் என்ன ஆதாரம் இருக்கும், ஏதாவது கிதாபில் ஏதாவது மூச்சு சம்மந்தமாக ஏதாவது ஆதாரங்கள் இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு தடவை பெரிய சஜாதார்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இப்போது நம்ம சில்சிலாவில் இருக்குதப்பா, நம்ம சில்சிலாவில் வந்து எல்லா ஷேகுமார்களுக்கும் ஷாகுன்னு போடுறோம். ஏன் எல்லா ஷேகுமார்களுக்கும் ஷாகு போடுறோம் அப்படின்னா, நல்லா விளங்கிக்கங்க, ஷாகுன்னா ராஜா மாதிரி வாழ்வாங்க. யார்கிட்ட அல்லாஹ் ஜிக்ரு இருக்குதோ அவங்கெல்லாம் ராஜாவாக வாழ்வாங்கப்பா. அதனால தான் எல்லாத்துக்கும் நம்ம சில்சிலாவில் ஷாகுன்னு போடுறாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது எப்படி நம்ம ஏதாவது கிதாபன் ரிவாயத்துன்னு ஏதாவது இருக்குமா அப்படின்னு மிஸ்கின் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஆயத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அவங்க அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பி ஹப்லி முல்கன், எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் வேணும், அதுக்கு உலகத்துக்கு யாருக்குமே கொடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் அந்த ஆயத்தோட தொடர்ச்சியில் இந்த துவா சுலைமான் நபி கேட்டார்கள். அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஜவாப் என்னன்னா, ஃபஸஹர்னா லஹு ரீஹ, காற்றை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தேன். இப்போ நாமும் மூச்சு இழுக்கும் போது நீ சும்மா வராத, அல்லாவோட வா அப்படின்னு நமக்கு அந்த கண்ட்ரோலை நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் எப்படி சுலைமான் நபி ஷாஹா வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நம்மளையும் அல்லாஹ் ஷாஹா வாழ வைப்பான் அப்படிங்கிற அந்த அந்த அவங்க சொன்ன சொல்லுக்கு உண்டான ஆதாரமாக அடித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தை நிறைய என்ன பேசுன்னு தெரியல, ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு நான் பாட்டுக்கு. அல்லாஹ் நிறைய கிதாப் இந்த இந்த மஜ்லிஸுகள் இருக்கணும்னு ஒரு ஆசை. அதான் என்ன பேசுன்னு இல்லை. அப்போது இந்த ஜி அப்போது அல்லாஹ் வந்து ஜிக்ரை இல்ஹாம் செய்கிறான். இப்போ ஜிக்ரு அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னாவே நாம் அல்லாவுக்கு நாம் ஷாக்கிராக போகணும். என் சக்கா சொல்லி காட்டுவாங்க, உதாரணமாக எனக்கு ஒருத்தவனை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், என் பேரை கூட நீ சொல்லக்கூடாது அப்படி தான் மிரட்டி, எதுக்குறா நான் தான் உன்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேனே, எதுக்கு நீ என் பேரெல்லாம் சொல்லி காட்டுற அப்படின்னு இவன் கோச்சிக்கிறான். அப்போது நல்லா விளங்கிக்கங்க, அல்லாங்கிற திக்கிற உன் நாவல் அல்லாஹ் கொண்டு வரான்னாவே நீ மஹபூபுன்னு அர்த்தம். இல்லைன்னா அல்லாஹ் கொண்டு வர மாட்டான். நீ மஹபூபாக இருக்கிறதா தான் ஓனாக்கள் அல்லாவை சொல்ல வைக்கிறான். அப்படிங்கும்போது ஏன் நீ கவலைப்படுற, என்ன பாவம் செஞ்சாலும் சரி, என்ன நிராசை ஆனாலும் சரி, அல்லாங்கிற ஒரு நாவலை அல்லாஹ் கொண்டு வந்துட்டானா நீ மஹபூபா, கவலையே படாத என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டலாம். மலக்கு மகர்கள் குரானில் பொம்மை யகுனூத் ரஹமத் ரப்பிஹி இல்லல் லாலின் அப்படின்னு ஆயிட்டோம். அப்போது லாலீன்கள் அல்லாஹ்வுடைய நிராசை ஆகியிருப்பாங்க, ரஹமத்தில் நிராசை ஆகியிருப்பாங்க. லாலின்னா யார் அப்படின்னா அதுக்கு தஃப்சீரில் எழுதுகிறாங்க, யார் லாலீன் அப்படின்னு சொன்னால் லல்லங்கிறது வந்து நகந்தன் மறைதல் அர்த்தம். யாருக்கு ஹக்கு கண்ணில் மறைதோ, ஹக்கு இல்லைங்கிற விளக்கம் வருதோ அப்போ தான் அவங்க அல்லாஹ் ரஹமத்தை விட்டு தூரமாக போவாங்க. எப்போ நம்ம பார்க்கும்போது என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற இல்ஹாம் அந்த சிந்தனை வந்துட்டாலே நீங்கள் ரஹமத்து ரப்பை விட்டு நிராசை ஆகவே மாட்டீங்க. இதுதான் குர்ஆனுடைய சாட்சி. இப்போ லால்னா அதுக்கு மறைதல், நகருதல் அப்படின்னு அர்த்தம் லல்லங்கிற வார்த்தைக்கு. அப்போது அல்லாஹ் வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு நியாமத்துகள் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். சதா நம்ம நாவில் அல்லாங்கிற வார்த்தையை கொண்டு வர வச்சுருக்கிறான். இதுவே ஒரு பெரிய நியாமத். வெறும் நம்ம வந்து நிறைய தொழுகணும், நோன்பு வைக்கணும், அதெல்லாம் அடுத்து. முதல்ல அல்லாங்கிற இஸ்ம அந்த முபாரக்க ரக்கரஸ்ம ரப்பிஹின்ட்டான், தபாரக்க இஸ்ம ரப்பிக்கங்கிறான். உன் நாவில் அல்லாங்கிற வார்த்தையை கொண்டு வரான இதுவே ஒரு பெரிய நியாமத். அப்போ அல்லாவுக்கு நாம் எந்த காலமும் நாம் வந்து மஹபூபாக இருக்கணுங்கிறதுக்கு ஆசை நீ அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இன்னும் ஒரு தடவை சொல்லி காட்டினாங்க, ஒரு கட்சி மீட்டிங்கில் ஒரு மனிதர் பேசுகிறார். தனக்கு முன்னாடி ஒரு யாரோ ஒரு தொண்டர் வந்து ஒரு தலைவரை புகழ்ந்து பேசுகிறார். இந்த மாதிரி இவர் வள்ளல், இவர் வந்து தெய்வம் அப்படிலாம் புகழ்ந்து பேசுகிறார். ஆனால் இவர் மனசில் என்னன்னா, இவ்வளோ காலமாக நான் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட என்னை பதவி கூட உயர்த்த மாட்டேங்கிறான், ஆனாலும் இப்படியே வச்சுட்டு உட்காந்து கிடக்கிறான், எப்படி இதை மாதிரி புகழ்வோம், கொஞ்சமாவது கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஆசையில் இவன் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த மீட்டிங்கில் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் தொண்டை பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது.
ஒரு கட்டத்தில் இவர் என்ன நினைப்பாருன்னா, எல்லா மஜ்லிஸ்லயும் எல்லா இடத்துலையும் என்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு அந்த செயற்குழு திட்டத்தில் ஒரு பதவி கொடுப்போம், ஏதோ ஒரு தொண்டன்லேயே ஒரு போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்னு அல்ல அவன் நாடுறான். அப்படிங்கன்னா நல்லா விளங்கிக்கங்க, லா இலாஹ இல்லல்லாங்கிற கலிமாவை நீ சொல்லிக்கிட்டே இரு. நீ விளங்கலை கல்பில் 1000 கசடுகளை வச்சுக்கோ, நீ சொல்லிக்கிட்டே இரு. அல்லாஹ் உன்னை தள்ளிக்கிட்டே இருப்பான், மேலே தூக்கிக்கிட்டே இருப்பான். கூலு கவுலன் சதீதா யுஸ்லிஹுலக்கும் ஆமாலக்கும். நீ கவுல லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லு, அதுவே உன் அமலை மாற்றும். எகஃபிர்லக்கும் துணுபக்கும், உன் பாவத்தை போக்கும். நீ சொல்ல மட்டும் செய், அடுத்த கட்ட வேலைகளை அல்லாஹ் பார்க்குறேங்க. ஒரு சாதாரண அடியாக ஒரு போஸ்டிங்கில் இருக்க இவனுக்கே இந்த எண்ணம் வரும்போது, சாரே ஜஹாங்க மாலிக்கா இருக்கிற அல்லாவுக்கு அந்த ரோஷம் வராதா? சதா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே, அதுக்காக அந்த சொல்லுக்காக அல்லாஹ் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். அதனால் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சதா பிடிச்சிக்கணும். லா இலாஹ இல்லல்லா இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லி காட்டினாங்க. வெறும் லா இலாஹ இல்லல்லா அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு தூக்கிட்டு நிப்பாட்டாதப்பா. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி காட்டுறாங்க. நல்லோர்களுடைய தொடர்பு உங்களுக்கு வேணும், நல்லோர்களுடைய சொஹபத்து வேணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த பாருங்க, நீங்கள் இன்ன ஹுப்ப அபி பக்கர் வ உமர் க மன்சிலத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் அவு கமால அலைஹிஸ்ஸலாம். முஸ்னது ஃபிர்தௌஸில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அப்போது லா இலாஹ இல்லல்லாஹ்வை எந்த அளவுக்கு மதிக்கிறியோ அதே மாதிரி சித்திகியத்து மக்காமில் இருக்கிற அபூபக்கரை நீ மதிக்கணும், ஷுஹதாவுடைய அந்தஸ்தில் இருக்கிற உமரை நீ மதிக்கணும். அந்த 2 பேரை நீ மதிப்பது தான் லா இலாஹ மதிக்கிறது. அப்போ லா இலாஹ இல்லல்லாங்கிறது வெறுமனே நல்லா போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒதுக்குறது அந்த எண்ணமே வச்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சு காட்டினா, லா இலாஹ இல்லல்லாஹ் மதிக்கிற மாதிரி அவுலியாக்களையும் நீ தொடர்பு வச்சுக்கணும், அவங்களையும் நீ மதிக்கணும் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லு ரொம்ப ஆச்சரியமா. ரசூலுல்லாஹ் இப்படியும் சில வார்த்தைகளை வழங்கி இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வசன்களை அப்படி தூக்கி பேசி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ நாம் கவுல லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், சொஹபத்தை சாலிஹீன்களை சாதாரணமாக நினைக்கிறோம். பொதுவாக இந்த இப்போ பசங்களாம் பார்க்கும்போது ஓதுற மசாலா பார்க்கும்போது ஷேகுமார்களுடைய செருப்பை திருப்பி வைப்பாங்க. இந்த பாதரட்சியை தத்து வைக்கிறாங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கும், இது எப்படி இது சாத்தியம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாளை எடுத்து வச்சோன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு வந்து வாழ்க்கையை மாற்றி கொடுப்பான் அப்படின்லாம் பெரியவங்க சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன ஆதாரம், இது எப்படி கிதாபில் எந்த கிடைக்கும் அப்படின்னு ஒரு நாள் ஒரு கிதாபில் ரியாலாத்துல் முத்தஅல்லிமீன், ஒரு உஸ்தாதுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்னு சொல்லு கிதாப். அந்த கிதாபில் அந்த ரியாலாத் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மதிப்புகள் அப்படின்னு சொல்கிற அந்த கிதாபில் பதிவு செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு ரசூலில் ஒரு மஜ்லிஸில் உட்காந்துருக்குறாங்க. ஒரு வாலிபர் உட்காந்துருந்தார். ஒரு வாலிபர் உட்காந்துருக்க அனசர் இல்லான்னு ரிவாய்ஸ் செய்கிறாங்க. அவங்க உட்காந்துருக்குறாங்க. ரசூலில் எந்திரிச்சு போகலான்னு கிளம்புறாங்க. இப்படி கிளம்பி எந்திரிக்கும் போது அங்கேருந்து குடுக்குடுன்னு ஒரு வாலிபர் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் நாளை எடுத்து அப்படி பக்கத்தில் வைக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, என்னப்பா இதை கொண்டு நீ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடித்தானே செஞ்ச, ரலியல்லாஹு அன்க, அல்லாஹ் ஒன்றை பொருந்திட்டாப்பா, கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன அமல் அந்த நாளுக்கு. அப்போ இந்த துவாவை வாங்கினதுக்கு பிறகு அந்த சஹாபி நபியின் நாவால் ரலியல்லான்னு சொல்லப்பட்ட சஹாபி என்பதாக பெரும் அந்தஸ்தை பெற்றார், மதிக்கத்தக்க நபராக போனார் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க இந்த ஹதீஸ். ரொம்ப அப்போ பெரியோர்களுடைய சொஹபத்து, அந்த மகான்களுடைய தொடர்பு இருக்குது, அது நமக்கு அவசியம் வேணும். அந்த லா இலாஹ இல்லல்லாங்கிற அந்த கலிமாவை நீ எப்படி மதிக்கிறாயோ, எப்படி அந்த மகாமுக்கு அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாயோ, அதே மாதிரி சொஹபத்தை சாலிஹீன்களுடைய முஹப்பத்தும் உன் கல்பில் இருக்கணும். சொஹபத்தை சாலிஹீன்கள் இல்லாமல் ஒன்னால் ஒரு ஏடு கூட நகர்த்த முடியாது. ஏன்னா குரானில் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சொல்லியாச்சு. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சொல்லிட்டா அதுக்கு நம்ம வந்து இந்த துவாவை நாமோ பிறந்ததுலேருந்து மௌத்து வரைக்கும் ஓதுறோம். நம்ம துவா மக்பூல் ஆச்சா இல்லையா, என்ன ஆதாரம், என்ன தலில், ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம துவா மக்பூல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா நாம் இந்த மஜ்லிஸில் கூடியிருக்கிறது தான். ஏன்னா இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ் சொல்கிறான். சிராத்தல் முஸ்தகீமுடைய பாதையை என்ன கொண்டு போகணும்னு அல்லாஹ்ட்ட கேட்குறோம். சிராத்தல் முஸ்தகீம்னா என்ன, அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், அன்னம்த அலைஹிம்களுடைய இனாமி ஜமாத்துகள் தான் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனாமி ஜமாத்துகள் யார், நபி, ஷுஹதா, சித்திக்கு, சாலிஹ், இந்த 4 பேருடைய வாழ்க்கை தான் சிராத்தல் முஸ்தகீமுடைய பாதையாக இருக்குது. நம்மளை அந்த அல்லாஹ் நம்மளை சொஹபத்தை சாலிஹீன்கிறத சேர்த்துட்டான் அப்படின்னா நம்ம துவா எல்லாம் மக்பூல் ஆயிடுச்சுங்கிறதுக்கு இதுவே ஒரு ஆதாரமாக போகுது. அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹத்தாலா இல்ஹாமி அல்லாங்கிற திக்ருக்குரிய அதோடைய மர்த்தபா, அதோடைய ஆலா தரஜா இருக்குது, அது சொஹபத்தை சாலிஹீன்களை வச்சு தான் கிடச்சிச்சு.
எல்லாரும் மக்கத்து காஃபிர்களும் அல்லாஹ் அல்லான்னு சொன்னாங்க. ஆனால் சஹாபாக்கள் சொன்ன அல்லாவுக்கு அது ஈடு அல்ல. ஏன்னா அவங்க அல்லான்னு சொன்னால் இதா துளியத்து அலையும் வஜிலத்து குழுவும், அப்படியே துடிச்சு போயிடுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அப்படியே தஃபீது துமுவாகும் மீனல், அல்லாஹ் பேர் கேட்டால் அந்த கண்ணுலேருந்து தண்ணி வடியும் அப்படி என்பதாக அல்லாஹ் அந்த இஸ்ம முபாரக்குடைய மகாம அந்த அதை பற்றி பேசி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ரிவாயத்து ஹதீஸ் வருது. அதாவது கியாமத்து நாளில் ஒரு கூட்டம் இருக்கும், பெரிய அந்தஸ்து மிக்க மக்களாக பெரும் ஜகஜோதியாக பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க. மக்கள்லாம் பேசிப்பாங்க. இவங்கெல்லாம் மலக்குகள்லாம் கேட்பாங்க, இவங்க யார், இவங்கெல்லாம் மலக்குகளா இல்லை நபிமார்களா சுஹதாக்களா, பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போது இவங்கெல்லாம் எந்த மலக்கும் கிடையாது, நபியும் கிடையாது, யாரும் கிடையாது. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? எந்த ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசும் பொழுது திக்ர முஹம்மது அங்கே பேசப்பட்டுச்சுன்னா துஃபீது துமு ஆகும், அவங்க கண்ணு வடியும், அந்த கண்ணில் தண்ணி வடியும். இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மக்கள். அதை தான் அல்லாஹ் இவ்வளோ அந்தஸ்தை கொடுத்து வச்சுருக்கிறான். ரூஹுல் பயானில் இப்படி ஒரு ரிவாயத்து எழுதுகிறாங்க. ஒரு அடியார் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போது அல்லாஹ் முன்னாடி நிற்கும் பொழுது அல்லாஹ் கேட்குறான், என்கிட்ட நீ செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது, நீ என்ன ஏதாவது இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கியே அப்படின்னு அவன் எல்லாம் சொல்லும் பொழுது, அப்போது அவர் சொல்கிறாரு, எங்கே எனக்கு ஆதாரங்கள் ஷாஹீதுகளில் எங்கே இருக்காங்க, நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறேன். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய உறுப்புகள் தான் சாட்சி, உன் உறுப்புகள்கிட்ட கேளு அப்படின்னு நல்லா திருப்பி விட்றான். அப்போது கண்ணு சொல்லுது, காது சொல்லுது, எல்லாம் ஆமாம் இந்த பாவம் பண்ணேன் இந்த பாவம் பண்ணேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது. அப்போ முடிவு பண்ணிட்டான், ஆஹா முடிஞ்சிச்சு, அப்போ நம்ம போக வேண்டியது தான். இவ்வளோ நாள் ஏன் உடம்பு ஏன் இது நான் நினச்சேன், என்னது இப்போ எல்லாம் டோட்டல் எனக்கு ஆப்போசிட்டாக மாறி போச்சு, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே நிற்கிறார். அப்போது கண்ணுடைய இமை இருக்குத, அது அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஒரு அடியார் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கும் போது அல்லாஹ் ரசூலை பற்றி பேசும் பொழுது கண்ணில் இமை நனைந்தால் அவருக்கு நரகம் ஹராம் என்பதாக சொல்லி இருக்கிற இந்த அடியார் ஒரே ஒரு தடவை இவர் அழுதார், என் மேல் நனைந்தது, அதனால் இவரை மன்னித்து விடு என்பதாக சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹு அக்பர், மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவானா, இவரை சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க, சும்மா கூட்டு போகாதீங்க, கண்ணின் இமையின் ஷஃபாத்தால் இவர் சொர்க்கம் போகிறார், கண்ணின் இமையுடைய அந்த பரிந்துரையால் இவர் சொர்க்கம் செல்கிறார் என்பதாக சொல்லிக்கிட்டே அப்படியா சொல்லிக்கிட்டே கூட்டு போங்க. இவரை வந்து சாதாரண மனிதர் அல்ல, இவரோ பெரிய அந்தஸ்து அல்ல. ஒவ்வொரு மஜ்லிஸுகள்லையும் நம்ம கண்களை கலங்க வைக்கக்கூடிய மஜ்லிஸ்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரசூல் மேலே முஹப்பத்தை, அந்த இஷ்க இலாஹிய அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அது பெரிய நிஅமத்து. நான் அங்கே உட்காந்துக்கிட்டு பார்க்க முடியலையே அழுதுகிட்டு பார்த்துருப்பேன். இதெல்லாம் மஜ்லிஸ் கேட்க முடியலையே, மொழுதுக்கு போக முடியலையே, அந்த மஜ்லிஸுக்கு வர முடியல, இந்த மஜ்லிஸுக்கு போக முடியல அப்படிங்கிற அந்த கவலைகள்லாம் போக்குற மாதிரி அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் எனக்கு ஆக்கி கொடுத்துருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.